தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மஜே ஸ்டாலின் பாரதி. ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கொத்தடிமை அடிமை பயங்கரமான கொத்தடிமை பாஜகவிற்கு என்று ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாரு. ஏன் விமர்சிச்சாரு, எதற்காக ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிச்சாரு, இப்படிலாம் விமர்சிக்கலாமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அதாவது ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவிற்கு பயங்கரமான கொத்தடிமை ஐயா எடப்பாடி என்று சொன்னது மிகவும் தவறான விடயம். இது என்னுடைய பார்வை, மக்களுடைய பார்வை, என்னுடைய கருத்து, மக்களினுடைய கருத்து. ஏன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிற அளவுக்குலாம் எனக்கு இன்னும் வயசு இல்லை, அவ்வளோ பெரிய பையனே நான் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பார்வையை நான் தெரிவிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்குள்ள அறிமுகமாகும் போது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர், முன்னாள் முதல்வர். அப்படி எப்படி அப்படின்னா, நீ படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போன்ற ஒரு கணக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த சீனியரான ஒரு நபரை அவர் ஒரு கொத்தடிமைங்க, அவரு வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்வது மிகவும் ஒரு தவறான விடயம். நம்ம அரசியல் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபடி பார்த்தாலே அது மிகவும் ஒரு தவறான விடயமா தெரியுது. ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒத்த வயதுடையவர்கள் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அதாவது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அப்பா வயசுடைய ஒரு நபரை அந்த ஒரு கொத்தடிமைங்க என்று எதுவுமே இல்லாம மொட்டையாக விமர்சிப்பது, கடுமையாக விமர்சிப்பது ஒரு தவறான விடயம். அதுதான் என்னுடைய பார்வையாக, மக்களுடைய பார்வையாக நான் சொல்றேன். அதாவது ஐயா உதயநிதி அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க பாஜகவினுடைய கொத்தடிமை என்று சொன்ன உடனே ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சரிங்க உதயநிதி, நாங்க பாஜகவினுடைய கொத்தடிமையாவே இருந்துட்டு போறோம், கொத்தடிமையாவே இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப உடனே ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு காமிச்சு மக்கள்கிட்ட காமிச்சு, நடுவுல பிஜேபியினுடைய பிரதமராக இருந்த ஐயா திரு வாஜ்பாய் அவர்களும், இந்த பக்கத்துல ஐயா திரு கருணாநிதி காரும், அந்த பக்கத்துல ஐயா திரு முரசொலி மாறன் காரும் இருக்கிறாரு, இது என்ன என்று ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார். சரியான கேள்வி தானே. நான் அடிமை, நான் கொத்தடிமை, நான் பிஜேபிக்கு கொத்தடிமை அப்படின்னா அப்ப நீ யாருப்பா? அது எப்படி சொல்றாரு அப்படின்னா, மறைமுகமா நான் கொத்தடிமையா இருந்தா இருந்துட்டு போறேன், முதல்ல பிஜேபி கொத்தடிமையானது ஐயா திரு கருணாநிதிகாரா இல்ல இந்த எடப்பாடி பழனிசாமியா என்று ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாசா பதிலடி கொடுத்திருக்காரு. ஐயா கலைஞர் காரு கருணாநிதி காரு அவர்கள் ஐயா திரு வாஜ்பாயிட்ட அடிமையானது மட்டும் இல்ல, இதற்கு முன்பே திமுக முதல் முறையாக வெற்றி பெறுவதற்காக பிஜேபியினுடைய தாய் அமைப்பான ஜனசங் என்கிற அமைப்புக்கு ஐயா திரு அண்ணாதுரை அவர்களே திமுக வெற்றிக்காக போய் அடிமையானாரப்பா. அது அப்பெல்லாம் பிஜேபி உள்ள வரல, இப்ப எடப்பாடி கூட்டணி வச்சோன்னே பிஜேபி உள்ள வந்துருமாப்பா, அப்ப மட்டும் அடிமையாயிடுவாங்களாப்பா என்று தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் கோபமுடனும் கொந்தளிப்போடனும் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது ஒரு புறம் இருக்க, ஏப்பா ஐயா கலைஞர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கும் போது, கூட்டணியில இருந்த போது தமிழ்நாட்டுல 1000 பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது கூட அவங்கள மிரட்டி உருட்டி எங்களுக்கு 12 அமைச்சர்கள் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினீங்களப்பா, தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சீங்களாப்பா, உங்க குடும்பத்தையும் நீங்களும் வளப்படுத்திக்கிட்டீங்களே, தமிழ்நாடு மக்களை வளப்படுத்தினீங்களா என்று தமிழ்நாடு மக்கள் கோபத்துடனும் கொந்தளிப்புடனும் கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கும் கொத்தனிமையா இருந்தவங்க தானப்பா நீங்க என்று மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க காரணத்தை அப்படின்னா, ஏப்பா தமிழ்நாட்டுல இருந்த கச்சத்தீவை தூக்கி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இலங்கை கொடுக்கும்போது கொடுங்க என்று அமைதியாக இப்படின்னு வாயில கை வச்சுட்டு உக்காண்டு இருந்தாரு தானே கருணாநிதி. அப்ப எதுவுமே எதிர்த்து பேசல, இப்ப இவ்வளவு பேசுறீங்களாப்பா, அப்ப கொத்தடிமை தானே நீங்க. அதனாலதான் இனி வரைக்கும் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனை தீர்க்க முடியல, அந்த இத்தனை பிரச்சனைக்கு காரணமானவர் கருணாநிதி தானே, அப்ப நீங்க கொத்தடிமை தானே என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, காவிரி நதிநீர் உரிமம் போனதும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தானே, அப்ப நீங்க கொத்தடிமை தானே என்று தொடர்ச்சியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் தான் நம்ம பார்க்கும்போது
நம்ம கண்ணகி அவர்களை கேரளாவில் வழிபட தமிழ்நாட்டில் இருந்த கண்ணகி கோட்டத்தை இன்னைக்கு கேரளாவில் கொண்டு போய் வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு கண்ணகி அவர்களை வழிபடவே விட மாட்டுறாங்க, அவங்க தடுக்கிறாங்க. இந்த பிரச்சனையை உருவாக்கணும் ஐயா திரு கலைஞர் கருணாநிதி யாரு அவர்கள் தானே என்று மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்ப கருணாநிதி அவர்கள் கொத்தடிமை தானே என்று மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஐயா எடப்பாடி அவர்களையும் நம்ம பார்க்கும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது நீ கொத்தடிமையா நான் கொத்தடிமையா என்று கேட்கக்கூடிய கேள்வி சரியா தவறா? அதாவது ஐயா கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் கொத்தடிமை என்று பேசுவது, ஐயா எடப்பாடி அவர்கள் கொத்தடிமை என்று விமர்சிப்பது புதுசு இல்லை. ஏன்னா அது அவங்க ஜெனடிக்ஸ் வழியா வருது. ஏன்னா ஐயா திரு கலைஞர் அவர்களும் ஐயா காமராஜர், தமிழனான காமராஜரை எருமாட்டு தோல் கருப்பா இருக்கனால எருமாட்டு தோல், ஐயா காமராஜர் அவர்கள் ரஷ்யாவுக்கு போகும்போது எரும மாடெல்லாம் ஏரோப்ளேன் அனுப்புறாங்க அப்படின்னு ஐயா காமராஜர் அவர்களை விமர்சிச்சதும், அது மட்டும் இல்லாம ராஜாஜி அவர்களெல்லாம் காக்கா முக்க என்று விமர்சிச்சதும் ஒரு சாதாரணமான விடயம் தான். அப்படி இருக்கும்போது இதுக்கு பிறகு அதற்கு அடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள், அதற்கடுத்து ஐயா உதயநிதி அவர்கள் வரும்போது அந்த ஜெனடிக்ஸ் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்க ரத்தத்தோட கலந்ததுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏளனமா கேவலமா பேசுறது எங்க ரத்தத்தோட கலந்ததுங்க, அதை மாற்றவே முடியாதுங்க என்று அவங்களாம் சொல்றாங்க. அதனால ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்களை கொத்தடிமை விமர்சிக்கிறது புதுசு இல்லை. ஏன்னா அது அவங்க குடும்பத்தையே பழக்கமான கேவலமா அடுத்தவங்களை பேசுறது வந்து பழக்கப்பட்ட ஒரு விடயம். அதாவது இவங்களாம் இப்படி பேசும்போது நம்ம அதிமுக பார்த்தோம் அப்படின்னா, ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிமுக தொடங்கினாங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்களும் நீ வந்து அவர் கீழே இருக்க தொண்டர்களை வந்து நீங்களாம் எனக்கு கொத்தடிமை அப்படின்னு சொல்லலை, அங்கே கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் நாங்கள்லாம் எம்ஜிஆர் கொத்தடிமை அதிமுக கொத்தடிமை அப்படின்னு சொல்லலை. அதற்கு பிறகு அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க, அவங்களும் சொல்லலை ரத்தத்தின் ரத்தங்களே அப்படின்னு பேசினாங்க, மக்களாலாம் அப்படிலாம் சொன்னாங்களே தவிர கொத்தடிமை அப்படின்னு சொல்ல அவங்களும் தொண்டர்களும் கொத்தடிமைன்னு சொல்லலை. எடப்பாடி அவர்களும் இருந்தாரு, இன்ன வரைக்கும் உடன்பிறப்புகளே அப்படி இப்படின்னு தான் பேசுறாரு தவிர என்னுடைய அருமை கொத்தடிமைகளே அப்படின்னு பேசல. அதிமுக இருக்கும் நாங்கெல்லாம் கொத்தடிமை என்று சொல்லலை, இவ்வளவு பெரிய மீட்ஸ் வச்சு கொத்தடிமை அப்படின்னு சொல்லலை. அப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே நம்ம நேர எதிரே திமுக பார்த்தோம் அப்படின்னா, அந்த தொண்டர்கள்லாம் சொல்றாங்க நாங்களாம் ஐயா கலைஞர் அவர்கள் கொத்தடிமையா இருந்தோம், அதற்கு பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொத்தடிமையா இருந்தோம், இப்ப ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொத்தடிமையா இருக்கிறோம், அதற்கு பிறகு இன்பநிதி கொத்தடிமையா இருப்போம், அதற்கு பிறகு ஜுன்மநிதி கொத்தடிமையா இருப்போம், எத்தனை பேர் வந்தாலும் கொத்தடிமையா இருந்துட்டே சாவோம்டா, வீரமான கொத்தடிமைடா அப்படிங்கிறாங்க. முக்கியமா நாங்க திராவிட 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 கொத்தடிமைடா அப்படின்னா, இந்த கொத்தடிமை என்ற இந்த சொற்றொடரே உலகத்துல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு சொற்றொடர் கொத்தடிமை அப்படிங்கிறது. ஏன்னா அடிமைகளின் அரசன் ஸ்பார்டகஸ் அவர் வந்து ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினவங்க. அதற்கு பிறகு இந்த மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்காவில் பிரதமராக இருந்தாரு, அதிபராக இருந்தாரு, அவரும் கொத்தடிமைகளின் விடுதலை கொடுத்தாரு. அதற்கு பிறகு ஐயா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் விடுதலை தந்தாரு. இப்படி இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் அடிமைகளின் அரசர்கள், அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்தவர்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய வரலாறு, அடிமைகளுடைய வரலாறு, இவங்களுடைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்பார்டகஸினுடைய அந்த புத்தகத்தையும், அதற்கு பிறகு தலைமுறையில் இன்னொரு புத்தகமும் இருக்கு, அந்த புத்தகங்கள்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அடிமைகளுடைய வரலாறு, அவங்களுடைய கொடுமை, அவங்க எவ்வளவு வழிகளை அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அடிமைகளுக்காக அந்த கொத்தடிமை என்ற சொற்றோட பற்றி தான் இந்த காணொலி என்பது முழுமையாக அமைந்திருக்கிறது. எனவே இவங்களெல்லாம் அதாவது மார்ட்டின் லூதர் கிங், ஸ்பார்டகஸ், ஆபிரகாம் லிங்கன், இன்னும் அடிமைகளுக்கு விடிவு தந்த எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமா நம்ம நினைவு கூர்ந்து இந்த காணொலியை முடிப்போம். ஓட்டு போட வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை, சிந்தித்து ஓட்டு போட வேண்டியது உங்களுடைய கடமை. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.